சரணமையப்பா. 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 சுவாமியே சுவாமியே ரூபனே சத்தியனே உத்திரத்தில் பிறந்தவரே எங்களை காப்பவரே எங்கள் பாபு குரு சாமியே சுவாமியே தாம்படியுடைய வாசனே சுவாமியே சுவாமியே கன்னிமூல கணபதி பகவானே ஜோதியே சுதனே பிரபு குருவின் குருவே அவர் தோழனே சுவாமியே சுவாமியே ஓம் சாமியே சரணமையப்பா பகவானே சரணமையப்பா அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா ஆரிக ஐயாவே சரணமையப்பா சரணமையப்பா. சர்க்குருநாதனே சரணமையப்பா. 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 கோட்டையே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. 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 கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா. குருநாதனே சரணமையப்பா. குருவே
சரணமையப்பா. சத்தியமான பொண்ணு 18ஆம் படிகளே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சரணமையப்பா. அரிதறித மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் பூமி செதுக்கிலிருந்து இவை நீங்கி பிறத்தல் அரிது. சுவாமியே சரணம். நம்ம சாமி இது 18வது வருஷம் பிரகாஷ் சாமி. இப்போ வந்துட்டு குருசாமியாக இவர் வந்துட்டு ஆகிறாரு இன்னைக்கிலிருந்து. சாமியினுடைய அனுகிரகம் பாபு குருசாமி இந்த இதெல்லாம் எப்படி செய்யணும்னா அந்த வழிமுறைகளை நம்மளுக்கு அவர் சொல்லி கொடுத்தாரோ அதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதை நம்ம ஃபாலோ பண்ணி சாமிக்கு அந்த வழிமுறை சொன்னால் இவர் இந்த சாமி நம்ம மணி குருசாமி, சீனிவாசன் சாமி, சிப்ஸு குருசாமி, அப்புறமேட்டு அவர் முனுசாமி, இங்கே உள்ள ஐயப்பமார்கள்லாம் எல்லா சாமியும் மேலேருந்து இவருக்கு ஆசீர்வாதம். அது ஆத்ம ரூபம் எந்த ரூபத்தில் இருக்காங்க எல்லாம் சேர்ந்து நம்ம பாபு குருசாமி எல்லாம் சேர்ந்து இந்த சாமிக்கு அனுகிரகம் பண்ணணும். சுவாமி இவருக்கு வந்துட்டு இன்னைக்கிலிருந்து இப்போ சாமி போயிட்டு வந்ததுலேருந்து இவர் மற்றவங்களுக்கு மாலை போடலாம், இருமுடி கட்டலாம், மற்ற எல்லா இதுவும் வந்துட்டு சாமியினுடைய ஐயப்பனுடைய சாட்சியாக நம்ம சொல்கிறோம். இதிலிருந்து இவர் ஐயப்ப குருசாமியாக ஆகிறார். ஆனால் இதிலிருந்து இவர் கெட்ட பழக்க வழக்கங்கள், தீய சக்திகள், தீய இதெல்லாம் இதோட விட்டுட்டு இவர் வந்துட்டு 18 படின்னு தத்துவங்களை இவர் அறியணும். அறிஞ்சு அந்த தத்துவமசி இறைவனை இவர் வந்து அடையக்கூடிய பாதம் இருந்ததை நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். சுவாமியே சுவாமியே சுவாமியே. ஹலோ